அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை ஏசாயா 60:1. உன் விளைச்சதற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னை மொழியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த வாக்குத்தமான வார்த்தைகளை கேட்டுக் கொடுக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசகமாக்கி அழகு பார்க்க விரும்புகிறார். நம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து அவரோடு கூட 1000 வருஷ அரசாளுகை இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்காக ரத்தம் சார் நம் பாவத்தை அவருடைய ரத்தத்தினாலே போக்கினார். அவருடைய ரத்தத்தால் நமக்கு மீட்பை கொடுத்தார். அவருடைய ரத்தத்தால் நமக்கு சுகம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே நம் நித்திய வாழ்வுக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே, இந்த வாக்குத்தம் வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற தேவ ஜனங்கள் இந்த வாக்குத்தம் நிறைவேற தகப்பனே இயேசுப்பா, எங்களை தகப்பனை ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்துங்க ராஜா. எங்களை ஒவ்வொருத்தரையும் தகப்பனை இயேசு சாயலாக மாற்றி ஆண்டவரை பரிசுத்தமான ஜீவித்தை வாழ வைங்க ராஜா. ஆண்டவர் இம்மை போல விசுவாசத்தில் பெருகி வளர கிருபை தாங்க ராஜா. உண்மை போல தகப்பன் நீதிமானாக மாற்ற கிருபை தாங்க ராஜா. ரத்தத்தால் நாங்கள் நீதிமானாக மாற்றி இருக்கிறோம் தகப்பன் எசப்பா மாற்றப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எங்கள் மீது கடந்து வரும்படி உடைய ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம், உடைய ஆண்டவர் ரட்சிப்பின் வல்லமை, உம்முடைய தேவ கிருபை, தேவ தயவு, தெய்வ சமாதானம், உற்சாகத்தின் ஆவி தகப்பனை எல்லாம் எங்கள் மீதும் பிள்ளைகள் மீதும் கடந்து வரும்படி இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.